ஸ்ரீதேவி, கமல், ரஜினி நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க 100% பார்த்தீங்கன்னா கிராமத்திலேயே போய் எடுத்திருப்பாரு. அவுட்டோர் ஷூட்லேயே போய் எடுத்திருப்பாரு. கிராமம்னா எப்படி இருக்கும், அங்கே இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே பார்த்தோன்னா அந்த படத்தில் இருந்து தான் மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது சினிமா ரசிகர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய படமாக அது அமைஞ்சுது. 16 வயதுல படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பேசும் பொருளாக தான் இருக்குது. எல்லா டேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நடிப்பு துறைக்கு நாங்கள் வரோம், நடிக்கிறதுக்கு ஒரு ஆக்டிங்காக வரோம்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த படத்தை பார்ப்பாங்க. ஏன்னா ஸ்ரீதேவியை அந்த அளவுக்கு நம்ம டேரக்டர் நடிக்க வச்சிருப்பாரு. ஸ்ரீதேவி வந்து 16 வயசுலேயே ஒரு பொண்ணு, வாலிப பொண்ணு, கிராமத்தில் எப்படி இருப்பா, ஒரு பாவாடை தாவணி போட்டால் அவளுடைய அந்த 16 வயசுக்குள்ளே அவளுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி தாட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் காந்திமதி அம்மா வந்துட்டு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அப்படி பயங்கரமாக இருக்கும். அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் எப்படி உட்காருவாங்க, எப்படி பேசுவாங்க, மற்றவங்களை எப்படி உரண்டு இழுப்பாங்க, மற்றவங்களுக்குள்ளே எப்படி சண்டை போடுவாங்க, இந்த மாதிரி எல்லா காட்சிகளையும் பார்த்தீங்களா அவ்வளோ தெளிவாக காமிச்சிருப்பாரு நம்ம டைரக்டர் பாரதி ராஜா. சப்பானின்ற கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்பானி அப்படின்னு யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமலஹாசன் தான். அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கோவணம் மட்டும்தான் கட்டியிருப்பாரு. சப்பானி அப்படின்னாலே அவர் ஒரு மாதிரி கோவம் ஆவார். ஏன்னா ஸ்ரீதேவி வந்து அந்த படத்தில் தான் ஹீரோயின் நம்ம சொல்லியிருக்காங்களா, அவங்க சொல்லியிருப்பாங்க மயில், அவங்க பேர் மயில் அந்த படத்தில். அவங்க சொல்லியிருப்பாங்க சப்பானின்னு உன்னை யாருன்னா கூப்பிட்டா அவங்கள சப்புன்னு அரைஞ்சிரு அப்படின்னு. அந்த இடத்துல கிராமத்துலேயே சில பெரிய தலைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்படி பார்க்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் எப்போ பார்த்தாலும் கமல்கிட்ட வந்து உரண்டை இழுத்துக்கிட்டே இருப்பார். சப்பானி டே இங்கே வாடா, சப்பானி இதை செய்யடான்னு சொல்லிட்டு வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பார். இவருக்கு வந்துட்டு ஒரு இன்னோசென்ட்டான கேரக்டர் இல்லையா கமல்ஹாசன் அந்த படத்தில். அவர் வந்துட்டு என்னை இனிமேல் சப்பானிலாம் கூப்பிடக்கூடாது, என் பேரை சொல்லி தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். இன்னொரு